உறவுகளும் சார்புகளும் சார்புகளின் மதிப்பு காணல் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைண்டிங் வேல்யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். சம் நம்பர் 10. f என்ற சார்பு -5 9 வரை உள்ள மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்களுக்கு தொடர்பு படுகிறது. இந்த சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f of x is equal to 6x plus 1 when -5 less than or equal to x less than 2. 5x square minus 1 when 2 less than or equal to x less than 6. 3x minus 4 when 6 less than or equal to x less than or equal to 9. எனில் பின்வருவனவற்றை காண்க. First subdivision f of -3 plus f of 2. Second subdivision f of 7 minus f of 1. Third subdivision 2f of 4 plus f of 8. Fourth subdivision 2f of -2 minus f of 6 whole divided by f of 4 plus f of -2. வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், கணக்கீடு செய்தல், விடை பகர்தல். கொடுக்கப்பட்ட சார்பை f of x லிமிட்டேஷன்ஸோட கரெக்டா எழுதிக்கிறோம். 6x plus 1 -5 less than or equal to x less than 2. இங்கே xக்கான அந்த மதிப்புகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். -5 எழுதலாம், -4 எழுதலாம், -3 எழுதலாம், -2 -1 0 1 அது வரைக்கும் எழுதலாம். 2 வராது. ஏன் இங்கே முழு எண்களா எழுதியிருக்கிறோம், புள்ளி வைத்த எண்கள் எல்லாம் எழுதல அப்படின்னா, கேட்கப்பட்டிருக்க கேள்வியில எந்த இடத்துலையும் புள்ளி வச்ச எண்கள் இல்லை. அதனாலதான் தசம எண்கள் இல்லாததுனால எல்லாத்தையுமே முழு எண்களா நம்ம இங்கேயும் எழுதியிருக்கிறோம். அவ்வளவுதான். 5x square minus 1 இதுல 2 less than or equal to x less than 6. அப்ப என்னென்ன எண்கள் வரும்? 2 3 4 5 வரைக்கும் வரலாம். இங்கேயும் முழு எண்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறோம். 3x minus 4 6 less than or equal to x less than or equal to 9. இதுல 6 7 8 9 இந்த எண்கள் மட்டும்தான் வரணும். நாம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிமிட்டேஷன்ஸுக்கு முழு எண்களை மட்டும் உள்ளடக்கிய கணத்தை உருவாக்கியிருக்கோம். இப்ப f of -3 plus f of 2. -3 எந்த லிமிட்டேஷன்ல இருக்குன்னு பாருங்க. முதல்லையா, ரெண்டாவதுலையா, மூணாவதுலையா? -3 முதல் அந்த வீச்சகத்திலே வந்துடுது. 6x plus 1. அப்ப -3க்கு 6x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது f of 2 இருக்கு. 2 5x square minus 1 வீச்சகத்துக்குள்ள வரணும். 5x square minus 1. முதல் எண் -3க்கு 6x plus 1. 6 into -3 plus 1. அப்ப அது -18 plus 1 -17 ஆயிருது. f of 2 5x square minus 1. 5 into 4 minus 1. 20 minus 1. என்னவாயிருச்சு? 19 ஆயிருது. ஸோ -17 plus 19 ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற விடை என்ன? 2. புரிஞ்சுக்கிட்டோமா? ரெண்டாவது சப்டிவிஷன் f of 7 minus f of 1. f of 7 எந்த வீச்சகத்துக்கு உள்ள வரும்? 3x minus 4க்கான வீச்சகத்தை கொடுக்கும். அப்ப f of 7க்கு பதிலா 3 into 7 minus 4. 21 minus 4 17 வந்துடும். f of 1க்கு நாம 6x plus 1 வீச்சகம் தான் எடுக்க முடியும். ஸோ -6 into 1 plus 1. 6 plus 1 7. ஸோ 17 minus 7 10. இதுதான் தேவையான விடை. மூணாவது சப்டிவிஷன் 2 into f of 4 plus f of 8. 4 எங்க வரும்? 5x square minus 1 வீச்சகத்துக்கு வரும். ஸோ 2 வெளியில இருக்கு. 2 into 5 into 4 square minus 1. 2 வெளியில இருக்கு. உள்ள 5 into 16 minus 1. அப்ப 2 into உள்ள 80 minus 1. 2 into 79 158 வந்துடும். f of 8 போனோம்னா 8க்கான வீச்சகம் 3x minus 4. அப்ப 3 into 8 minus 4. 24 minus 4 20. 158ஐயும் 20ஐயும் கூட்டினா
178. இதுதான் மூணாவது சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நான்காவது சப்டிவிஷன் 2f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. 2f of minus 2 minus 2 கான வீச்சகம் 6x plus 1. அப்ப x க்கு பதிலா minus 2 பிரதியிட்டுட்டோம்னா 6 into minus 2 plus 1 minus 12 plus 1 minus 11 minus f of 6 கான வீச்சகம் 3x minus 4. So 3 into 6 minus 4 18 minus 4 14 ஆயிரும். டினாமினேட்டருக்கு வாங்க. f of 4 கான வீச்சகம் 5x square minus 1. 5 into 4 square minus 1 5 into 16 minus 1 80 minus 1. f of minus 2 na minus 2 கான வீச்சகம் 6x plus 1. 6x na 6 into minus 2 plus 1 minus 12 plus 1 minus 11. So numerator la minus 22 minus 14, denominator la 79 minus 11. அதாவது minus 36 by 68 வந்துருச்சு. நம்ம இங்க இதை நம்ம அடிச்சு கொடுக்கலாம். fourth டேபிள்ல மேலையும் கீழையும் அடிக்கிறோம். minus 9 divided by 17. புரிஞ்சுக்கிட்டீங்களா? So minus 9 divided by 17 தான் நமக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?